பழைய கஞ்சி ஒரு ப்ரோபயோட்டிக் அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம. அங்கங்கே தகவல்கள் படிச்சுட்டு, அந்த செய்திகள் அதிகமாக பரவ பரவ நம்ம பழைய காலத்து உணவு முறைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கோம். இது ஒரு ப்ரோபயோட்டிக் அப்படின்றாங்க இல்லையா? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படின்னு அர்த்தம். பழைய கஞ்சி மட்டும் இல்ல, இட்லி, தோசை மாவு, அப்புறம் அ ஊறுகாய், பதப்படுத்தப்பட்ட ஊறுகாய், இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அது எல்லாத்துக்குமே காமனான நேம் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ். அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த உணவுலாம் வந்து நம்ம பாக்டீரியாக்கள் கொடுக்குது. அதனால இதெல்லாம் வந்து நல்லது அப்படிங்கிறனால, நம்ம ரொம்ப அல்ட்ரா மாடர்னா எல்லாத்தையும் வெளியில வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துட்டு, அந்த கஞ்சிலாம் வந்து அப்பப்போ நம்ம சாப்பிட்லாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு. இப்போ ஒரு வழக்கமான பல்லவியோட எல்லாரும் வருவாங்க. அந்த காலத்தில நாங்க மண் பாத்திரத்தில சமைச்சோம், விறகடுப்புல சமைச்சோம். அது மாரி டேஸ்ட்ல இப்போ கஞ்சி செய்ய முடியாது. பழைய கஞ்சி இப்போ அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மண் பாத்திரம், விறகடுப்புலாம் இல்லாமலேயே கேஸ் ஸ்டவ், குக்கர்னு நம்ம கட்டாயமா எல்லார் வீட்லயும் இருக்கிற வெசல்ஸ வச்சே, அதே டேஸ்ட்டுக்கு நம்ம கஞ்சி ரெடி பண்ண முடியும். நல்ல அரிசி, நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா போதும். செய்ற ப்ரொசீஜர் என்னன்னா, ரொம்ப சிம்பிளா அரிசி அ ஊற அ ஊற வச்சோ, ஊற வைக்காமலோ வேக வச்சு, வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊத்தி வைக்கிறது தானே அப்படின்னு சிம்பிளா நினைக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பிட்டு மிச்சமோ, இல்ல முன்னாலே வடிச்ச சாதம் சாப்பிட்டுட்டு ஆறிப்போன சாதத்தில தண்ணி ஊத்தி வச்சோம்னா, ப்ரீவியஸ் டே அடுத்த நாள் வந்து நல்ல கஞ்சி கிடைக்காது. அது வந்து எப்படின்னா, தண்ணியும் சாதமும் தனித்தனியா இருக்கும். அந்த கஞ்சிக்குரிய வாசனை வராது. சில சமயம் கெட்டு கூட போயிருக்கும். ஆறிப்போற சாதத்தில தண்ணி ஊத்தி வச்சோம்னா. அதுக்கு பதிலா என்ன செய்யணும்னா, நம்ம குக்கர்ல வடிக்கிற சாதத்தையே கொஞ்சம் குழைவா வடிக்கணும். வெத வெதையா இருக்கக்கூடாது. அரிசியா இருந்துச்சுன்னா, கஞ்சின்ற பதத்துக்கு மாறவே மாறாது. ஸோ, கொஞ்சம் லைட்டா குழைவா, ரொம்பவும் குழஞ்சாலும் ரொம்ப கூழ் மாரி போயிரும். அதனால லைட்டான பதத்தில தான் சாஃப்ட்டா வெந்திருக்கணும் சாதம். அப்புறம் சூடா சுட சுட குக்கர்ல வடிச்ச உடனே தண்ணி ஊத்தி வச்சுட்டோம்னா, அடுத்த நாள் காலையிலக்கும், மத்தியானத்துக்கும் சூப்பரான கஞ்சி ரெடி. இதில வந்து தயிர் வேணுன்றவங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். தயிர் இல்லாமலே கூட ரொம்ப வாசனையா இருக்கும். அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் நல்லா தாராளமா சாப்பிடலாம் இந்த கஞ்சிய. இந்த ப்ரோபயோட்டிக்ன்ற வார்த்தைய சொன்னதுக்கப்புறம் தான் நெறைய பேருக்கு வந்து கவனம் பழைய கஞ்சி மேல திரும்பியிருக்கு. இது வந்து இந்த ஸ்க்ரீனு நம்ம கூகுள்ல எடுத்த ஸ்க்ரீனு மண்பாண்டத்தில வச்சிருக்காங்க. இது மண்பாண்டம் பாசிபிள் இருக்கவங்க அதில செஞ்சா ரொம்ப விசேஷம். அது இல்லாதவங்க அந்த அது இல்லையே அப்படின்னு வருத்தப்படாம, குக்கர்லேயே அதே செஞ்சு நல்ல கஞ்சிய நம்ம சில்வர் கண்டெய்னர்லேயே வச்சு சாப்பிடலாம். இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இங்கே வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் மிதக்குது. இது நல்ல காம்பினேஷன். இது ஆனா பச்சை மிளகாய்லாம் டைரக்ட்டா காட்டாம சாப்பிட்டோம்னா, சில சமயம் வயிற அப்செட் பண்ணி விட்டுரும். சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, வத்தல், வடகம், உப்பு கறி, அப்புறம் ஊறுகாய், பச்சை மிளகாய், வெங்காயத்தையும் வதக்குனது, இந்த மாரி நெறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. அத நம்ம தனியா ஒரு வீடியோல கூட பார்க்கலாம்.